சரி பிள்ளைங்களா, இந்த டைம் இன்னைக்கு நம்ம என்ன பைபிள் ஸ்டடி பண்ண போறோம்? எக்ஸோடஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டி, கண்டினியூ பண்ணுவோமா? எஸ். ஓகே, எக்ஸோடஸா? சரி, என்னது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கர்ஸ் Of ப்ரிப்பேர் course, பண்ணிருக்கோம் aunty. ஆண்டி. ஓகே ஓகே அபி, நீ எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண பைபிள் ஸ்டடியை, என்ன பண்ணியிருக்க? ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்புறம் அப்புறம் 7th வர்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன் ஆண்டி. ஓகே. ஸோ செவன்த் வர்ஸில் என்ன போட்டிருக்குதுன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்தா வந்து எக்ஸோட ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி வந்து ஜேக்கப் அப்புறம் அவங்களோட சன் எல்லாரும் வந்து ஈஜிப்துக்கு போகிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி ஒன்லி 70 பீப்புள் போயிருக்காங்க, 70 பீப்புள் தான் போயிருக்காங்க. ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் 300 to 400 இயர்ஸ்லேயே அவங்க வந்து 2 மில்லியன், அதாவது ஒரு 20 lakh பீப்புளாக வந்து மல்டிப்ளை ஆயிருக்காங்க. இது எப்படின்னா வந்து ஈஜிப்தில் இருக்க கண்டிஷன்ஸ், அவங்க வாழ்ந்த ஏரியாவோட கண்டிஷன்ஸ் வந்து இதுக்கு நல்லா ஹெல்ப் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா இருந்துச்சு, அவங்க இருந்த ஏரியா வெரி சேஃபாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க நைல் ரீஜனில் இருந்ததுனால அவங்களுக்கு நிறையா ஃபுட் ரிசோர்ஸ் அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவங்க பெரிய கம்யூனிட்டியாக வந்தாங்க, ஸோ எல்லாரும் சேஃபாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கல்யாணம் பண்ண ஏஜும் வந்து ரொம்ப லைக் யங்காகவே கல்யாணம் பண்ணாங்க. அண்ட் அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னதுன்னா, அவங்க வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே இஸ்ரேலைட்ஸ் வந்து வேறு இஸ்ரேல்ஸ் மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்க இன்டர் மேரேஜ் பண்ணல, இஸ்ரேலைட்ஸ் வந்து அடுத்த இஜிப்ஷியன்ஸை மேரி பண்ணல. இது எதுக்குன்னா வந்து இஜிப்ஷியன்ஸோட கல்ச்சர் வந்து இஸ்ரேலைட்ஸோட கல்ச்சர் கம்பேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இஜிப்ஷியன் கல்ச்சர்ஸில் வந்து அவங்க மேரி பண்ணுற ஏஜும் லேட்டாக இருந்துச்சு, ப்ளஸ் ஈச் ஃபேமிலிக்கு குறைவான சில்ட்ரன் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இஸ்ரேலைட்ஸ் ஆப்வியஸ்லி இப்போ இஸ்ரேலைட்ஸும் வந்து இஜிப்ஷியன்ஸை மேரி பண்ணியிருந்தா இவங்களால வந்து இவ்வளோ பிள்ளைங்க வந்து மல்டிப்ளை ஆயிருக்க முடியாது. ஸோ இப்படி தான் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து 300-400 இயர்ஸ்லேயே 70 to 220 lakh மாறினாங்க. ஸோ அப்புறம் அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, then a new king to whom Joseph meant nothing came to power. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆமா கேசியா, ஆனால் வந்து ஜோசப் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல். அவர் பேசிக்கலி இந்த ஹோல் கண்ட்ரியை வந்து ஃபேமைன்லேருந்து பாதுகாத்தார்ல. வேற எப்படி அந்த புது கிங்க்கு ஜோசப் தெரியாமல் இருந்துச்சு? அப்போ இதுக்கு ரீசன் இருக்கு. என்னன்னா, ஹைக்ஸாஸ்னு ஒரு மக்கள் தான், அவங்க வந்து ஆடு மேய்க்கிறவங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து வெஸ்ட் ஏஷியா, அது வந்து மேற்கு ஏஷியாவிலேருந்து ஈஜிப்துக்கு வந்து வந்தாங்க. அவங்க வந்து இஜிப்தியர்களை வந்து அடிமைத்தனத்துக்குள்ள அனுப்பி அவங்க வந்து இஜிப்தை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆழ்ந்துட்டு இருக்க டைம்ல தான் யோசேப் வந்து ஈஜிப்துக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆளாக அவர் மாறுறாரு. ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் போக போக என்ன நடக்குதுன்னா, இந்த இஜிப்தியர்கள் வந்து மறுபடியும் அவங்க வந்து சண்டை போட்டு அந்த ஹைக்ஸாஸ் மக்கள் கூட சண்டை போட்டு அவங்களோட ஓன் கண்ட்ரியை மறுபடியும் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இஜிப்தியர்கள் வந்து இந்த ஹைக்ஸாஸ் மக்களை வந்து வெளியே விரட்டிடுறாங்க. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் மக்களும் வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகி இஜிப்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகுறாங்க. ஸோ இந்த இஜிப்தியர்களுக்கு என்ன பயம்னா, இந்த ஹைக்ஸாஸ் மாதிரி இவங்களும் வந்து இஜிப்தை வந்து மறுபடியும் ஆள ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த இஜிப்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹீப்ரூ மக்களை வந்து அடிமைத்தனத்துக்குள்ள அனுப்புகிறாங்க. அவங்க அவ்வளோ அந்த ஹீப்ரூ மக்களை ஒப்ரெஸ் பண்ணுறாங்க. அதனால தான் எழுதியிருக்கு, புதுசாக வந்த ஃபேரோக்கு வந்து இந்த யோசேப்போட நேம் கூட அவருக்கு தெரியாதுன்னு எழுதியிருக்கு. ஸோ எனிவேஸ் அதுக்கப்புறமா நான் ஒரு ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஹைக்ஸாஸ் மக்கள் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸ் பார்க்கணுன்னா இந்த ஒரு பெயிண்டிங் தான். ஸோ இந்த பெயிண்டிங்கில் வர மனுஷன் வந்து ஒரு ஹைக்ஸாஸ் தான். இன்ஃபேக்ட் நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கண்டுபிடிச்சேன்னா, இந்த மனுஷனுக்கு பேர் வந்து அபிஷா த ஹைக்ஸாஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங். யா, யூனோ. ஓகே, அதுக்கப்புறமா ஸோ நான் சொன்னேன்ல, இந்த இஜிப்தியர்கள் வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்ப கூடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன ரூல் பண்ணுறாங்கன்னா, ஃபேரோ வந்து என்ன ரூல் கொடுக்குறாருன்னா, எல்லா மேல் சில்ட்ரன், அது வந்து பசங்கள் யாராவது வந்து இந்த ஹீப்ரூ மக்களுக்கு பிறந்தாங்கன்னா அவங்கள வந்து உயிரோடி விடக்கூடாது, அவங்கள கொல்லணும்னு சொல்லி அவர் ரூல் போடுறாரு. அபிஷா,
சச் அ பேட் ரூல். ஆனால் இந்த ஒரு ஹார்ஷான கண்டிஷன்ஸுக்கு நடுவில் தான் மோசஸ் பிறந்திருக்காரு, அப்படி தானே? ஸோ மோசஸ் பிறந்தோன்னே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவரோட அம்மா வந்து ஒரு 3 months ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் 3 months ஆனப்புறம் அந்த பேபி வந்து லைக் ரொம்ப பெருசான உடனே இனி ஹைட் பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாஸ்கெட் கிரியேட் பண்ணி அதை டார் அண்ட் பிட்ச் வச்சு கவர் பண்ணி நைல் நதியில் வந்து ஃப்ளோட் பண்ண விடுறாங்க. ஸோ இது வந்து இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து பேசிக்லி மோசஸ் வந்து சர்வைவ் ஆகி பெருசாக அப்புறம் லேட்டர் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஆனால் வந்து அந்த கவர் பண்ண அந்த டார் அண்ட் பிட்ச்சில் தான் இம்பார்ட்டண்டானது இருக்குது. ஸோ அந்த டார் அண்ட் பிட்ச், அதாவது ஸோ அந்த பாஸ்கெட் மோஸ்டோட பாஸ்கெட்டுக்கு வந்து ஹீப்ரூவில் டேபான்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி இதே வேர்டு வந்து பைபிளில் இன்னும் ஒரே ஒரு கதை வருது. அதுவும் வந்து நோவாவோட ஆர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இதே வேர்டு வருது. ஸோ இங்கே நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி பார்த்தா நோவாவோட டேபாவும் வந்து சர்வைவலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பேபி மோசஸோட டேபாவும் வந்து சர்வைவலுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேபா, அதாவது இந்த பாஸ்கெட் வந்து டார் அண்ட் பிட்ச் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோவாவோட ஆர்க்கும் வந்து டார் அண்ட் பிட்ச் வச்சு தான் கவர் இருந்துச்சு. அப்படி தானே? ஸோ ஹீப்ரூவுக்கு இந்த பிட்சுக்கு வேர்டு என்னன்னு பார்த்தா கஃபார்னு இருக்கு. ஸோ ஹீப்ரூ வேர்ட்ஸ் ஆக்சுவலி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்தா ஒரு மெயின் ரூட் உண்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த மெயின் ரூட்லேருந்து நிறைய வேர்ட்ஸ் பிரான்ச் அவுட் ஆகி ஃபார்ம் ஆகலாம். ஆனால் வந்து பிரான்ச் அவுட் ஆகி ஃபார்ம் ஆன எல்லா வேர்டுக்கும் வந்து இருக்கிற மீனிங் எல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் சேம் மீனிங் தான் உண்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வேர்ட், இதே ரூட்லேருந்து ஃபார்ம் ஆன இன்னொரு வேர்ட் கிப்பூருக்கு மீனிங் வந்து பார்த்தா அட்டோன்மெண்ட், அதாவது ஒப்புரவாகிறது. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி இப்போ வந்து கஃபார் பிட்சுக்கும் கிப்பூர் ஒப்புரவாகிறது அதுக்கும் வந்து சேம் ரூட் இருக்கிறதுனால மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அட்டோன்மெண்ட் ஒப்புரவாகிறது வந்து ரிலீஜியஸ் பைபிள் கான்டெக்ஸ்டில் பார்த்தா நம்ம அது வந்து காடுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் வந்து ஒப்புரவாகிறது பற்றி தான் பேசுது. ஸோ மோசஸோட பாஸ்கெட்டும் நோவாவோட பாஸ்கெட்டும் வந்து டைரெக்டாக லேட்டர் ஆகிற ஒப்புரவு எல்லாத்துக்கும் சிம்பாலிசமாக இருக்குது ஆக்சுவலி. வா விஷா, நானும் வந்து மெடிடேட் பண்ணும்போது நானும் என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா, இப்போ நம்ம வந்து மோசஸை பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம். அவர் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து ஈஜிப்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்தார். நம்ம மோசஸை பற்றி நிறைய படிக்கிறோம், தெரிகிறோம். ஆனால் மோசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரு 6 பெண்கள் தான். அவரோட வாழ்க்கையில் ஒரு 6 பெண்கள் வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக கர்த்தருக்கு பயந்து அவரை வந்து ஹெல்ப் பண்ணனால தான் அவர் வந்து இந்த ஹோல் ஜேர்னியே முடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ அவருக்கு லைஃப்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அவர் பிறக்கிறாரு, ரைட்? நம்மளுக்கு தெரிஞ்சது மாதிரி என்ன நடக்குதுன்னா, ஃபேரோ வந்து எல்லா பாய் சன்ஸையும் வந்து கொல்லணும்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆனால் மோசஸ் பிறக்கும்போது அவருக்கு இருந்த அந்த மிட்வைஃப் வந்து, ஒரு மிட்வைஃப் பேர் வந்து ஷிப்ரா, அதுக்கப்புறமா இன்னொன்று மிட்வைஃப் பேர் வந்து புவா, ஓகேவா? இவங்க 2 பேரும் தான் அவரோட மிட்வைஃப். ஸோ அவர் பிறக்கும்போது அக்கார்டிங் டு ஃபேரோக்கு ரூல் அவங்க வந்து ஆப்வியஸ்லி மோசஸை வந்து உயிரோடி விட்டுருக்கக்கூடாது. ஆனால் பைபிள் எழுதியிருக்கு அவங்க வந்து கர்த்தருக்கு பயந்தார்கள் எழுதியிருக்கு. ஸோ அவங்களுக்கு கர்த்தருக்கு பயந்தனால அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்கள வந்து உயிரோடி விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கர்த்தருக்கு மேலே இருந்த அந்த ஃபேரோக்கு மேலே இருந்த பயத்தோட கர்த்தருக்கு மேலே இருந்த பயம் தான் கூடுதலாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து ஃபேத்ஃபுல்லாக வந்து இதை செய்தாங்க. அது செய்யலைன்னா அவருக்கு வந்து அவர் உயிரோடையே இருந்திருக்க மாட்டார், ரைட்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு 2 பெண்கள் அவரோட வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் மோசேயோட அம்மா யோகபேத் தான். யோகபேத் வந்து மோசே ஒரு 3 மாதம் இருக்கிறது வரை ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் சின்ன பையன் தான், நிறைய அழுதுருப்பார், நிறைய திங்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் 3 மாதமாக அவங்கள வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நைல் நதியில் வந்து அவங்கள வந்து ஃப்ளோட் பண்ண வச்சுட்டாங்க. இது வந்து அவங்க வந்து ஒரு பயத்தில் அவங்க போடல, அவங்க வந்து கர்த்தருக்கு மேலே ட்ரஸ்ட் பண்ணனால தான் அவங்க வந்து மோசையை வந்து அந்த பாஸ்கெட்டில் வந்து போட்டு அனுப்புகிறாங்க. இதுக்கும் ஆப்வியஸ்லி ரொம்ப ட்ரஸ்ட் யோபேத்துக்கு இருந்திருக்கணும். அது மாதிரி அவங்க அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்னா மீரியம் வந்து மோசஸோட அக்கா. ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ வயசு கூடுதல் இல்லைல்ல, அவங்களும் ஒரு சிறுமி தான். ஆனால் அவங்க வந்து மோசே வந்து நைல் நதியில் வந்து ஃப்ளோட் ஆகி போகும்போது அவர் போய் சேஃபாக சேருவாரா அவர் வந்து அவங்க வந்து இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து அவங்களும் சின்ன பிள்ளை கிட், ரைட்? ஆனால் அவங்களும் இதை பயப்படாமல் இதை செய்தாங்க ஃபார் ஹர் பிரதர்.
அதுக்கப்புறமா அவர் வந்து நைல் நதியில வந்து மிதந்துட்டு இருக்கும்போது யார் அவங்கள கண்டுபிடிக்காங்கன்னா அந்த ஃபேரோவோட டாட்டர் தான் பித்தியா. இப்போ ஃபேரோவோட டாட்டர் வந்து அவரை மோசையை பார்த்த உடனே அவங்கள எடுத்து ராயல் பேலஸ்க்கு கொண்டு போய் அவங்கள வளர்க்குறாங்க. என்ன இருந்தாலும் இது ஒரு ஹீப்ரூ பையன் தானே, அவங்க வந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனாலும் அவங்க அதை பற்றி யோசிக்காமல் அவங்கள கொண்டு ராயல் பேலஸில் வந்து அவங்கள வளர்க்குறாங்க. பைபிளில் எழுதியிருக்கு மோசேக்கு வந்து வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் கிடச்சிருக்குன்னு. ஸோ அவங்க கொண்டு போனனால தான் அவங்களுக்கு இவ்வளோ எஜுகேட் ஆகி அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் எல்லாம் வந்திருக்கு. ரைட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாருன்னா ஜிப்போரா. அது வந்து மோசையோட வைஃப் தான். ஸோ நம்ம வந்து நிறைய தடவை வாசிக்கும் போது ஒரு கதையில வந்திருப்போம். என்னன்னா மோசேயும் ஹோல் ஃபேமிலியை வந்து எகிப்துக்கு போகும்போது என்ன நடக்குன்னா கர்த்தர் வந்து அவருக்கு மேலே கோபம் வந்து அவரை வந்து கொலை செய்ய நினைக்கிறாரு. இது ஏன்னா மோசையோட பையன் கெர்ஷோம் வந்து விருத்த சேதனை பண்ணப்படாதவனா இருந்தான். ஸோ கர்த்தர் வந்து அவரோட கவர்னன்ட் அவரோட ரூல்ஸ் ஒபே பண்ணுறது வந்து ரொம்ப சீரியஸாக எடுப்பார். ஸோ ஈவன் மோசஸ்க்கும் அவர் வந்து ஒபே பண்ணாதனால ஹி வாஸ் கோயிங் டு கில். ஆனால் அந்த டைம் மோசே ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக ஒர்க் பண்ணது ஜிப்போரா அவங்க வைஃப் தான். அவங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலன்னா அவங்களுக்கு மோசையும் வந்து உயிரோடயே இருந்திருக்க மாட்டார். அவருக்கு வந்து எகிப்துக்கு போய் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர முடிஞ்சிருக்கவே முடியாது. ஸோ இதுதான் இந்த 6 பெண்களோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் மோசஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருது. இல்லைன்னா அவருக்கு வந்து அவரோட ஜேர்னியை பண்ணியிருக்கவே முடியாது. ஆமாம் கேசியா, ஏன்னா இந்த 6 பெண்களும் பார்த்தா மோசையோட வாழ்க்கையில் மோசே சாகாதபடிக்கு காப்பாற்றினவங்களா இருக்காங்க இல்லையா. மோசே மரிச்சிருந்தா எவ்வளோ வந்து இத்தனை ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, எகிப்துலேருந்து வெளியே வந்திருக்க முடியாது இல்லையா. ஆனால் ஆண்டவர் பாருங்க எல்லா நேரத்துலையும் மோசைக்கு கிருபையாக இருந்திருக்கிறாங்க. வெரி நைஸ் கேசியா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பைபிள் அக்கார்டிங் டு பார்த்தா வந்து பர்னிங் புஷ், அதாவது இப்போ மோசஸ் வந்து ஹீஸ் அ க்ரோன் அப் அண்ட் தென் இப்போ வந்து ஒரு டெசர்ட்டில் இருக்கும்போது ஃப்ளாக்லாம் வந்து ஷெப்பர்டாக இருந்தார்ல, ஸோ ஃப்ளாக்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புஷ்ஷை பார்க்குறாரு. ஸோ புஷ் வந்து எரியறதை பார்த்துட்டு ஹி ஃபைண்ட்ஸ் தட் இட்ஸ் பர்னிங். ஆனால் என்ன ஸ்பெஷல்னா அது எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் அது டிஸ்ட்ராய் ஆகலை. அதாவது பைபிளில் போட்டிருக்கு முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. though the bush was on fire it did not burn up. ஸோ இது எதுக்குன்னு பார்க்கலான்னா அந்த புஷ்ஷில் நம்மளுக்கு இந்த மாதிரி காட் தான் அந்த அக்கினிமயமாக இருந்தார் அதில், அதனால அந்த புஷ் வந்து எரிஞ்சு சாம்பலாகாமல் இருந்துச்சு. ஸோ இது வந்து இதே டைமில் தான் இந்த இன்சிடென்ட் நடக்கிற அதே டைமில் தான் இஸ்ரேலைட்ஸ் எல்லாரும் வந்து சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஃபுல் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் வந்து இந்த புஷ் மாதிரியே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்க வந்து டிஸ்ட்ராய் ஆகலை. ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் காட் வந்து அவங்க கூட என்ன இருந்தாங்க, ஜஸ்ட் லைக் காட் புஷ்ல இருந்த மாதிரி. ஸோ அந்த புஷ் வந்து எனிவேஸ் சர்வைவ் ஆச்சுல, ஒன்றும் ஆகலை. அதுக்கு வந்து சாம்பலாக போகல, பேர்ன் ஆகி எல்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா இஸ்ரேலைட்ஸ் வந்து இனி லேட்டர் ஆன் த எக்ஸோடஸ்ல பார்க்குற மாதிரி லேட்டர் ஆன் வந்து அவங்க வந்து சர்வைவ் பண்ணி போகிறாங்க. ஏன்னா வந்து த்ரூ அவுட் த ஹோல் டைம் காட் வந்து அவங்க கூட இருக்காங்க. ஸோ இது புஷ்ஷும் இஸ்ரேலைட்ஸும் வந்து ஒரு டைரக்ட் கம்பேரிசன் இருக்குது ஆக்சுவலி. ஆமாம் விஷா. அதுவும் நான் வந்து என்ன கண்டுபிடிச்சேன்னா மெடிடேட் பண்ணும்போது என்னதை பற்றி கண்டுபிடிச்சேன்னா இப்போ வந்து மோசஸை வந்து அவர் வந்து பர்னிங் புஷ் டைமில் வந்து எகிப்துக்கு போய் இஸ்ரேல் மக்களை எடுக்க வந்து சூஸ் பண்ணுறாருல. ஆனால் அந்த டைமில் வந்து மோசே வந்து நிறைய எக்ஸ்கியூசஸ், அது வந்து சாக்குகள் சொல்கிறாரு. அதில் சில சாக்குகள் என்னென்னா அவருக்கு வந்து தகுதி இல்லை, அவருக்கு ஒன்றும் பொதுமானது அளவு தெரியாது, அவருக்கு பேச தெரியாது, அது மாதிரி நிறைய சாக்குகள் சொல்றாரு. ஏன்னா அவரும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் தானே. ஆனா அந்த டைம்ல என்ன நடக்குன்னா எக்ஸடஸ் 4:1-5 வரை என்ன எழுதியிருக்குன்னா பேசிக்கலி கர்த்தர் வந்து மோசே வந்து ஒரு கோல் வச்சிருப்பாரு, ராட். ஆனா மோசே வந்து அந்த கோலை வந்து கீழே போட சொல்றாரு. கீழே போடும்போது அந்த ராட் வந்து பாம்பா மாறுது. இப்போ பாம்பா மாறும்போது அவர் ஷாக் ஆகி அவர் நிற்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த பாம்பை பிடின்னு சொல்லும் போது அவர் வந்து பாம்பை எடுக்கிறாரு. ஓகேவா. இப்போ அந்த ராடுக்கு வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னா லைக் இது நார்மலான டூல் தான். ஏன்னா
மோசஸ் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர் தான். அவர் வந்து எல்லா நாளும் அந்த கோல் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் எஸ்பெஷலி அந்த காலத்தில் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் கோல் இருக்கும், ஓகேவா? என்னதுன்னா ஷெப்பர்ட், அது வந்து ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கோல். அது வந்து ஒரு அவமானமான ஒரு காரியமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அந்த ஆடு மேய்க்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எஸ்பெஷலி இஜிப்த் மக்களுக்கு ஜெனசிஸ் 46:33 எழுதியிருக்கு. இந்த ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து இஜிப்தியர்களுக்கு ஒரு அவமானமான ஒரு காரியமாக இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி மோசஸ் வந்து இஜிப்தியர்களுக்கு முன்னாடி அந்த கோல் வச்சு இருக்கும்போது ஒரு ஷேம்ஃபுல்லான காரியம் மாதிரி தானே இருக்கும். ஆனால் அதே சேம் டைமில் இது இந்த ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு சைடில் என்ன இருக்குன்னா, இந்த ஃபேரோ, அது வந்து இஜிப்தோட ராஜா இருக்காங்களே, அவங்களும் வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ராஜா வந்து ஒரு கோல் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கோல் வந்து ஒரு அதிகாரத்தோட ஒரு பவர், ஒரு சிம்பிள் மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய இமேஜஸ்ல எல்லாம் அது கொண்டு போவாங்க. இதுல என்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, கர்த்தர் வந்து அவர் இந்த 2 கோல்லையும் இந்த இழிவான கோல் அது வந்து மோசேயோட கோலை தான் யூஸ் பண்றாரு அவரோட சித்தத்துக்கு. ஸோ என்ன இழிவா இருந்தாலும் கர்த்தர் வந்து அந்த ஆட்கள் அப்படிப்பட்ட நீ வந்து எவ்வளோ ஷேம்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஓகே, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஆப்வியஸ்லி இப்போ மோசஸ் வந்து இஜிப்துக்கு போறாரு, அவர் கன்வின்ஸ் ஆகி போறாரு. அப்போ என்ன நடக்குது, அவங்க வந்து இஜிப்த் ராஜாட்ட போய் நீங்க வந்து இஸ்ரேல் மக்களை வெளியே விடுங்கன்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜா வந்து ஆப்வியஸ்லி ரெஃப்யூஸ் பண்றாரு, எனக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். அந்த என்ன காரியம் நடக்குதுன்னா 10 வாதைகள், அது வந்து 10 பிளேக்ஸ் நடக்குது. இப்போ 10 பிளேக்ஸ் பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்ம வந்து நினைப்பது கர்த்தர் வந்து அவரோட அத்தாரிட்டி, அவரோட பவர், அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு மட்டும் செய்யறாருன்னு நினைக்கிறேன். ஈச் பிளேக் வந்து அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யோசிச்சு அவர் செய்திருக்காரு. ஏன்னா எல்லா இந்த வாதையை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எகிப்தியரோட கடவுள், ஃபேக் காட், அதை வந்து அட்டாக் பண்றது. ஃபர்ஸ்ட் வாதை என்னதுன்னா, கர்த்தர் வந்து நைல் நதியை வந்து ரத்தமா மாத்துறாரு. இதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னா, இப்போ நீங்க அந்த பிக்சர்ல பாக்குற அந்த கடவுள் வந்து ஹாப்பின்னு ஒரு கடவுள் தான். அவங்க வந்து அது வந்து மீன்களோட கடவுள். மீன்களும் இந்த நைல் நதி வந்து எல்லா வருடமும் அது ஃப்ளட் ஆகும். ஸோ அதை அந்த நைல் நதியை கண்ட்ரோல் பண்ற ஒரு கடவுள் தான் இது. ஸோ நைல் நதியையே ரத்தமா மாத்துறதுல கர்த்தர் வந்து இந்த ஃபேக் காடை தான் அட்டாக் பண்றாரு. இப்போ நம்ம செகண்ட் வாதையை பார்த்தோம்னா, தவளைகள் வந்து எல்லா ஈஜிப்ட் பூரா தவளைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ நம்ம அந்த பிக்சர்ல பாக்குற அந்த கடவுள் வந்து ஹெக்கெட்னு ஒரு கடவுள் தான். அது வந்து தண்ணியை கண்ட்ரோல் பண்ற கடவுள். அவங்களுக்கு தலை வந்து அப்படி அந்த தவளையோட தலை மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, ரெவலேஷன் தமிழ் என்ன, வெளிப்படுத்தின விசேஷம் 16 என்ன எழுதியிருக்குன்னா, அசிங்கமான கெட்ட ஆவிகள் வந்து இந்த தவளைகளோட தலை மாதிரி தான் அவங்க வந்து வருவாங்க எழுதியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன். சரி. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. அதுக்கப்புறமா என்னன்னா, இந்த தவளைகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, ரைட்? ஆனால் இருக்கும்போது இந்த இஜிப்த் மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அதை வந்து கொல்லவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து அதை கடவுளாக வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தவளைகள் அவங்க சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணவும் முடியாது. மூணாவது வாதம் என்னதுன்னா, பேன் வந்து எல்லா இஜிப்த் மக்களுக்கும் வந்துச்சு. இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அனிமல்ஸ் எல்லாருக்கும் வந்துச்சு. அது வந்து பூமியில இருக்கிற அந்த தூசி வந்து பேனா மாறிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கடவுளை அட்டாக் பண்ணுதுன்னா, கெப்னு ஒரு கடவுள் தான். நம்ம இங்க பாக்குறது வந்து கெப்னு ஒரு கடவுள் தான். அது வந்து பூமியை ஆள்ற ஒரு கடவுள். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து 4வது வாதம் என்னன்னா, ஈச்சிகள். அது வந்து இஜிப்ட் பூரா வந்து ஈச்சிகளா இருந்துச்சு. இப்போ நம்ம இது வந்து எந்த காடை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா, கெப்ரின்னு ஒரு காட். அவங்க தலையை பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஆக்சுவலி பூச்சி, ஒரு இன்செக்டோட தலை தான். அது வந்து இவரு தான் அந்த ஈச்சிகள் எல்லாம் உண்டாக்குனது மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட ஓன் கிரியேஷனை, அவர் உண்டாக்குனதை வந்து இஜிப்ட் பூரா அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. அவருக்கு ஓன் கிரியேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. 5வது என்னதுன்னா, எல்லா மிருகங்களும் வந்து நோய் வந்து செத்து போயிருச்சு. இது வந்து எந்த காட்ஸ் அட்டாக் பண்ணதுன்னா, அந்த ஹாத்தோர்னு ஒரு காடஸ் தான். அந்த காடஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாடுக்கு ஒரு பாடியை வந்து சில டைம் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இஜிப்த் மக்கள் வந்து இது மாதிரி மாடுகளை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அதை அட்டாக் பண்ற ஒரு வாதம். இப்போ 6வது வாதம் என்னன்னா, கொப்புளங்கள், பாயில்ஸ். ஸோ இஜிப்த் மக்கள் எல்லாருக்கும் வந்து இந்த கொப்புளங்கள் வந்துச்சு. அது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆனிமல்ஸ்க்கும் சேர்த்து தான். இது எந்த காடஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா, செக்மெட்னு ஒரு காடஸ்
காடஸ் தான். இவங்க வந்து காடஸ் ஆஃப் ஹீலிங். ஸோ நோயெல்லாம் சரி பண்ணுறது வந்து இந்த கடவுள் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நோய் வரும்போது அவங்களுக்கு அவங்க ஓன் காடஸே ஹெல்ப் பண்ண முடியல. 7வது வாதம் என்னன்னா கல்மலை, ஹேல். ஹேல் வந்து வானத்துலேருந்து வந்து பூமிக்கு வரும்போது தீயா மாறுது. இது வந்து நட்டுன்னு ஒரு காடஸ் அட்டாக் பண்ணுது நீங்கள் பார்க்கலாம். அது வந்து காடஸ் வானத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கடவுள் தான் இது. அதுக்கப்புறமா 8வது வாதை என்னதுன்னா லோக்கஸ்ட். அது வந்து வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் வந்து ஆல்ரெடி ஈஜிப்தில் உள்ள எல்லா பாதி வெஜிடேஷன்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு. ஏன்னா மற்ற வாதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் இருக்கிற மீதி வெஜிடேஷனையும் இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டுட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த காடஸை அட்டாக் பண்ணுதுன்னா நெப்பர்னு ஒரு காடஸ் அட்டாக் பண்ணுது. இது வந்து இவங்க வந்து தானியங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. இப்போ 9th என்ன நடக்குதுன்னா டார்க்னஸ், காரிருள். 3 நாளா அங்க வந்து இருளா இருக்குது. இப்போ நம்ம எகிப்தியர்களை பத்தி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காட் இருப்பாங்க. அவங்க பேரு ரா. அவங்க தான் சன் காட், சூரிய கடவுள். அவங்க இந்த எகிப்தியர்கள் வர்ஷிப் பண்ற மெயின் கடவுளே இவங்க தான். ஸோ அவங்களோட மெயின் காடை வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண முடியல. 10th வந்து என்ன நடக்குதுன்னா முதல் பிள்ளைகள் எல்லாம் வந்து செத்து போகிறார்கள். இது வந்து எல்லா முதல் குழந்தைங்களுக்கு நடக்கு. பார்வோனோட முதல் குழந்தையிலிருந்து ஒரு நார்மல் எஜிப்ஷியன் அவங்களோட எல்லா முதல் குழந்தைங்களும் வந்து இறந்து போறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூமியில வந்து இந்த ஃபேரோவை, இந்த எகிப்த் ராஜாக்கு ஒரு அட்டாக்கா இருந்துச்சு. ஏன்னா அவரை வந்து ஒரு லிவிங் காட் மாதிரி அவங்க வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஓன் பிள்ளையை வந்து இறந்து போயிருச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்டாக்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐசிஸும் ஒசிரஸ்னும் 2 காட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு காட், அதுக்கப்புறமா ஜீவனையும் ப்ரொடெக்ட் பண்ற காட். ஸோ அவங்களுக்கே அவங்களோட ஓன் மக்களுக்கு ஜீவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி தான் கர்த்தர் வந்து ஈச் வாதைய ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் ஈச் ஒரு ஸ்பெசிஃபிக் காடை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து கடைசி வாதையோட அப்போ தானே பாஸ் ஓவர் நடக்குது. ஸோ பாஸ் ஓவர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள போய் பார்த்தா, ஸோ ஓகே, ஸோ பாஸ் ஓவர் வந்து பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பாஸ் ஓவர் இஸ் நைட் தட் காட் வந்து ஈஜிப்தை வந்து பாஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்து ஹி சேயிங் தட் எந்த வீட்டில் வந்து எந்த வீட்டுக்கோட கதவுல லாம்போட அதாவது ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இருந்தோ அதை நான் பாஸ் பண்ணி போவேன். அதை வந்து பாஸ் ஓவர்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எதுக்கு லாம்பு, இப்போ வேற எல்லா அனிமலோட எதுக்கு வந்து காட் வந்து ஆட்டுக்குட்டி சூஸ் பண்ணாருன்னா, ஆட்டுக்குட்டி வந்து இன்னசென்ஸ் ஒரு இதெல்லாம் குறிக்குது. ஸோ இன்னசென்ஸ் அதாவது குற்றமின்மை அந்த இதை காமிக்குது. ஆல்சோ ஒரு சப்ஸ்டிடியூஷனாக ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ எதுக்கு சப்ஸ்டிடியூஷன்னா, இப்போ இஸ்ரேல் மக்களும் வந்து ஆப்வியஸ்லி தப்பு பண்ணாதவங்க இல்லை, அவங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க இவ்வளோ வருஷம் அந்த ஸ்லேவ்ல இருந்து அவங்களும் அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ வந்து இங்கே வந்து அவங்க அதாவது இஸ்ரேலைட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலியாக கொடுக்குறாங்க. அதான் சப்ஸ்டிடியூஷன். இப்போ அது வந்து லாம்பு ஆல்சோ வந்து ஒரு குற்றமே பண்ணாத ஒரு ஜீவன்ல. ஸோ இதை வந்து காமிக்குது வந்து சம்திங் இன்னசென்ட் டைஸ் ஸோ தட் த கில்ட்டி லிவ். அதாவது ஒரு குற்றம் பண்ணாத ஒரு ஜீவன் வந்து பலியாக கொடுத்து குற்றம் பண்ணவங்க வந்து வாழ்றதுக்காக தான் ஒரு அந்த ஆட்டுக்குட்டியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு டோரில் போட சொல்லியிருக்காங்கன்னா, டோரில் இப்போ வந்து ஒரு அந்த பிளட்டை வந்து டோரில் போட்ட உடனே காட் வந்து பாஸ் பண்ணி போகும்போது இந்த டோரில் பார்த்தோன்னே இந்த ஃபுல் வீடும் வந்து எனக்கு இட் பிலாங்ஸ் டு மீ, இட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு குறிக்குது. ஸோ இங்கே வந்து இந்த டெத் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன், அதாவது இந்த கடைசி பிளேக் வந்து ஒரு சும்மா லைக் பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை. இது வந்து ஈஜிப்த் வந்து இவ்வளோ வருஷம் அந்த ப்ளஸ் ஃபாரோட ஆர்டர் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து காட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் ஃபாரோ வந்து ஃபைனலி இந்த 10 பிளேக்ஸ்க்கு அப்புறமும் மோசஸ் அப்புறம் இஸ்ரேலைட்ஸ் வந்து வெளியே விடுறாங்க. ஆனால் சூன் வந்து அவர் மைண்டு சேஞ்ச் பண்ணிடுறாரு, அப்படி தானே? ஸோ மைண்ட் சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ தான் வந்து இந்த ரெட் சி அதாவது ஒரு பெரிய செங்கடலை வந்து அவங்க வந்து செங்கடலுக்கு வராங்க. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்குது அண்ட் ஈஜிப்ட் வந்து இங்கே அண்ட் தென் ஹியர். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மோசஸோட கமாண்ட் படி ரெட் சி பார்ட் ஆகி அவங்க எல்லாரும் போகிறாங்க. அண்ட் தென் ஃபாரோட ஆர்மி எல்லாரும் வந்து திரும்ப தண்ணி வந்து அவங்க எல்லாரும் மறிச்சு போகிறாங்க. ஸோ இது வந்து என்னது குறிக்குதுன்னா, ஏன்னா பிகாஸ் வந்து இந்த
இந்த ரிவரை கிராஸ் பண்ணி இந்த சீயை கிராஸ் பண்ணி இந்த சைட் போன உடனே அவங்களுக்கு ஒரு ஹாஃப் ஃப்ரீடம் இங்கே ஈஜிப்தை விட்டு ஃப்ரீடம் வந்த மாதிரி தான். ஸோ இது எதுக்குன்னா அவங்க பழைய வாழ்க்கையை இங்கே விட்டுட்டு புது வாழ்க்கையை என்டர் பண்ண, அதாவது இட்ஸ் டைப் ஆஃப் பாப்டிசம், அதை மாதிரி ஒரு கன்வே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பாலும் வந்து 1 Corinthians 10:2 வந்து போட்டிருக்காரு, they were baptized into Mosesன்னு போட்டிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க கிராஸ் பண்ண உடனே அவங்க பழைய லைஃப்பை இங்கே விட்டுட்டு போகிற அந்த மாதிரி ஒரு சிம்பாலிசம் இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து போய் இது லைக் ட்ராவலிங் ஃபார் ஸோ லாங், நிறைய நாள் ட்ராவல் பண்ணி ஃபைனலி வந்து மவுண்ட் சீனாய்க்கு வராங்க. ஸோ மவுண்ட் சீனாயில் தான் நிறைய திங்ஸ் நடக்குது. ஸோ மவுண்ட் சீனாயில் ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து மோசஸ் வந்து ஒரு 40 daysக்கு மவுண்ட் சீனாயில் இருக்கார், அப்படி தானே? ஸோ அப்போ தான் வந்து நிறைய வந்து காட் வந்து அந்த மவுண்டன் வரும்போதே ஒரு தண்டர் இருக்குது, லைட்னிங் இருக்குது, ஒரு திக் க்ளவுட் இருக்குது, அப்புறம் சவுண்ட், அப்புறம் மவுண்டனே ஃபுல்லாக ஷேக் ஆகுது. இப்போ இது வந்து காடோட ஹோலினஸும் பவரும் வந்து அவங்களுக்கும் அந்த இஸ்ராயல்ஸுக்கு காமிக்குது. ஸோ இப்போ தான் வந்து காட் வந்து இஸ்ராயலைட்ஸை வந்து அவர் ஜனமாக சூஸ் பண்ணுறாரு அண்ட் 10 commandments கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 commandments எதுக்குன்னா இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ வருஷம் லைக் டெக்கேட்ஸ் அண்ட் சென்ச்சுரிஸாக வந்து இவங்க ஸ்லேவரியில் இருந்திருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த 10 commandments எதுக்குன்னா இவங்க எல்லாரும் இந்த அவங்க ஸ்லேவரி மைண்ட் செட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இவங்க இனி காட்ஸ் பீப்புள் அதை காமிக்கிறதுக்கு தான் இனி இவங்க தான் இதுதான் ஃபாலோ பண்ணணும். நாட் ஃபாரோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கமாண்ட்மெண்ட்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் காட் அங்கே கொடுக்குறாரு. ஸோ இப்போ இதில் அந்த 10 commandments கூட டாபர்நாக்கிள், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை பில்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கீழே என்ன நடக்குதுன்னா இஸ்ரேலைட்ஸ் எல்லாரும் அவங்கெல்லாம் வந்து இம்பேஷண்ட் ஆகிறாங்க. அவங்க வந்து மேபி தே தாட் மோசஸ் வந்து அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க, லைக் சம்திங் தே தாட். ஸோ இப்போ தான் வந்து அவங்க எல்லாரும் அவங்க ஜுவல்லரி, கோல்டு, நெக்லஸ், இயரிங் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஆரோன்ட்ட கொடுத்து அவர் ஒரு கோல்டன் கஃப், அதாவது ஒரு பொன் கஞ்சுக்குட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மோசஸ் வந்து இந்த 10 commandments டேப்லெட்டை வச்சு கீழே வரும்போது பார்க்குறாரு இவங்க எல்லாரும் கீழே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ கோவத்தில் கீழே போட்டு இந்த இது உடஞ்சிருது. ஸோ ஆக்சுவலி இது கைண்ட் ஆஃப் ஐரானிக், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டே இட்ஸ் ஜஸ்ட் தட் வேற காடை வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு, பட் ஆல்சோ இது கொடுத்துட்டு இருக்கும் போது கீழே அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து they do and tabernacle construction நடக்குது. ஸோ நான் வந்து டாபர்நாக்கல் பற்றி நிறைய படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னா இப்போ டாபர்நாக்கல்லாம் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ மோசஸ் வந்து மலையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து மோசஸ்க்கு டாபர்நாக்கல், அது வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை அமைக்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அது எந்த மரத்தை வச்சு யூஸ் பண்ணணும், எந்த கர்ட்டனை வந்து என்ன துணி வச்சு பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருக்கேன், அதில் வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்குன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதான் வந்து ஆசாரிப்பு கூடாரம். இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குறோன்னா அந்த கிரவுண்ட் மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் அவுட்டர் கோட், அது வந்து வெளிப்புற பிரகாரம். இதுதான் டாபர்நாக்கல், அது வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி யோசிக்கலாம். அங்கே உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கர்டன் வந்து மெல்லிய பஞ்சு நூல், அது வந்து லினன் வச்சு பண்ணியிருக்காங்க உள்ள. அதுக்கப்புறமா வெளியே வந்து பர்பிள், ப்ளூ, அதுக்கப்புறமா ஸ்கார்லெட் நூல் வச்சு ஒரு ஃபேன்சியான கர்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே நடந்து போனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இதான். இப்போ முன்னாடி இருக்கிறது வந்து பிரான்ஸ் ஆல்டர், இல்லைனா வெங்கலத்தில் பண்ண ஒரு பலிபீடம். ஸோ இங்கே தான் வந்து எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பலிகள், மாடு, ஆடதெல்லாம் செலுத்திக்கிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம கர்த்தரை வந்து சாக்ரிஃபைஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் நடந்தால் தான் நம்ம வந்து அவரை வந்து பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி இருக்குது. அதுக்கு 4 சைடில் இருக்கிற அந்த கொம்புகள் தெரியுது, ரைட்? அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்க பண்ணுற பலிக்க ரத்தத்தை வந்து அதில் வந்து தெளிப்பாங்க. இப்போ இதில் தெளிக்கிறாங்க, ரைட்? அது மாதிரி தெளிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறமா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள முன்னாடி வந்து என்னது இருக்குன்னா ஒரு லேவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வந்து வெங்கலத்தில் பண்ண ஒரு தொட்டி தான். ஸோ ஆசாரியர்கள் வந்து டபர்நாக்கலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கை, கால் எல்லாத்தையும் வந்து இதில் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அதுக்கப்புறமா பரிசுத்த ஸ்தலம் தான் டபர்நாக்கலோட ஃபர்ஸ்ட் ரூம் மாதிரி யோசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணுறோம்ல, இதான் வந்து பரிசுத்த ஸ்தலம், இதான் வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரூம் மாதிரி. இங்கே வந்து 3 காரியங்கள் மெயினாக இருக்கும், 3 காரியங்கள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியல 3 காரியங்கள் இருக்கு, லெஃப்ட், ரைட்.
லெஃப்ட் சைடில் மெனோரான்னு ஒன்று இருக்குது. அது வந்து குத்து விளக்கு, ரைட்? ஸோ அந்த குத்து விளக்குக்கு மேலே வந்து 7 பார்ட்ஸ் மாதிரி 7 குத்து விளக்குகள் இருக்கும். இது வந்து ஒரு நாளும் அணையாது, அவங்க வந்து எல்லா நாளும் அணைஞ்சிக்கிட்டே இருக்கும், எல்லா நாளும் பர்ன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து ஒரு மேஜை இருக்கும், அதில் வந்து சமூக தப்பங்கள், அது வந்து ஷூ பிரெட் இருக்கும். அதில் 12 சமூக தப்பங்கள் இருக்கும், இஸ்ரேலோட 12 கோத்திரங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அவங்க இதை வந்து எல்லா சபாத் நாளும், அது வந்து எல்லா வாரமும் வந்து இதை வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசாரியர்கள் வந்து எல்லா வீக்கும் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அது வந்து தூப பீடம் இருக்கும். இங்கே வந்து அவங்க இன்சென்ஸ் தூபத்தை வந்து போடுவாங்க, இன்சென்ஸ் வந்து பர்ன் பண்ணுவாங்க. ஆசாரியர்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் as you can see இங்கே தான் இன்சென்ஸை வந்து பர்ன் பண்ணிக்கிட்டு போவாங்க. இனி இது நெக்ஸ்ட் ரூம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு வேல் மாதிரி இருக்குது, பர்பிள் அண்ட் ரெட் கலரில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகிறது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே வந்து என்னது இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இங்கே தான் இருக்குது. அது வந்து ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கவர் மாதிரி இருக்குது, ரைட், லிட் மாதிரி. அது வந்து கிருபாசனம், அது வந்து இங்கிலீஷில் மர்சி சீட்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 சைட்லேயும் இருக்கிறது வந்து கேரோபீன்களோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 10 கட்டளைகள், மோசஸ்க்கு கிடைச்ச அந்த கல் பலகையும் தங்கத்துல பண்ண மன்னாவும் ஆரோனோட கோலும் இருக்கும். ஸோ இதான் வந்து மகாபரிசுத்த ஸ்தலம். ஆசாரியர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, அது டே ஆஃப் அட்டோன்மெண்ட், ஒப்புரவு நாள்ல வந்து இங்க வருவாங்க. ஸோ இப்படிதான் இது வந்து ஆக்சுவலி ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னு அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, ரைட்? ஆனால் இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ இஸ்ரவேல்கள் வந்து அவங்களோட டெய்லி சாக்ரிஃபைஸ் பலிகள் செலுத்துறதுக்கு வந்து இங்கே போவாங்க. அதுக்கப்புறமா மெயினாக எதுக்கு போவாங்கன்னா யோம் கிப்பர்னு ஒரு நாள் இருக்குது, அதான் டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ மன்னிப்பு நாள். ஸோ இந்த நாளில் வந்து அவங்க போவாங்க, கூடாரத்துக்கு போய் அவங்க வந்து பலியெல்லாம் செலுத்துவாங்க. இப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் போக முடியும். அது வந்து இந்த யோம் கிப்பர் நாளில் அவங்க மட்டும்தான் போக முடியும், ஓகேவா? அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த யோம் கிப்பர் நாளில் அந்த கிருபாசனம், மர்சி சீட், அந்த கவர்னன்ட்டுக்கு லிட் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் அவங்க வந்து செலுத்தின அந்த அவங்க வந்து ஒரு பலி செலுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண பாவத்துக்காகவும் இஸ்ரவேல் மக்கள் பண்ண பாவத்துக்காக அவங்க ஒரு பலி செலுத்துவாங்க. அந்த பலியில் உள்ள ரத்தத்தை வந்து இங்கே தெளிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா வருஷமும் இப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த யோம் கிப்பர் நாள், டே ஆஃப் அட்டான்மெண்ட். ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு ப்ராப்பரான சாக்ரிஃபைஸ் வந்து கிடைக்கல நம்மளுக்கு. ஆனால் இப்போ நம்ம யோசிக்கலாம், இப்பெல்லாம் நம்ம வந்து ஆசாரிப்பு கூடாரம் யூஸ் பண்றது இல்லை, நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. அது யானை யோசிச்சோன்னா, ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வந்து நம்மளோட பாவத்துக்காகவும் அவரே வந்து கரெக்ட் ஒரு பலியா நம்மளுக்காக வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பலி ஒன்றும் செலுத்த we don't even need it, ஓகேவா? இப்போ நம்ம இன்னொன்று என்னது இருக்குன்னா, ஓகே, ஸோ இந்த கிருபாசனத்தை வந்து தங்கத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் அந்த 2 கேருபீன்கள் இருக்கும். இது வந்து கிருபாசனம், ரைட்? ஆனால் இப்போ ரோமன் 3:25 என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டார்னு எழுதியிருக்கு, ஓகேவா? இப்போ இந்த பாவத்தை தாம் பொறுத்து கொண்டார் தமிழ்ல எழுதியிருக்கு. அது வந்து இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்குன்னா ப்ரொபிட்டியேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மூல பாஷை, தட் இஸ் கிரீக்கு வந்து நம்ம மொழிபெயர்த்தோம்னா, ஹீப்ரூக்கு வந்து நம்ம மொழிபெயர்த்தோம்னா அது வந்து ஹிலேஸ்ட்ரியான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தமிழுக்கு மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இட் லிட்டரலி மீன்ஸ் கிருபாசனம். ஸோ கர்த்தரே நம்மளோட கிருபாசனமா இருக்காரு. இப்போ ஜீசஸே நம்மளோட கிருபாசனமா இருக்காரு. கர்த்தரையும் நம்மளே வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருந்தது கிருபாசனம் தானே, அந்த மர்சி சீட், ரைட்? ஆனால் கர்த்தரே இப்போ நம்மளுக்காக ஒரு பலியா வந்து வந்திருக்கனால தான் இப்போ நம்மளுக்கு we don't need to have a tabernacle, ஆசாரிப்பு கூடாது. வா பிள்ளைங்களா, பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல். வெரி நைஸ். ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அவங்களுக்கு வெறும் வந்து இந்த ஆர்கனைசர் இருப்பாங்க இல்லையா, ஒரு ப்ரோக்ராமுக்கு ஆர்கனைசர், அந்த ஆர்கனைசர் மட்டும்தான் நான். மற்றபடி 2 பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு பார்ட் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ப்ரேயரில் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து தியானம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் தான், ஆனால் ஆண்டவர் பாருங்களேன் அவங்கக்கிட்ட அவங்க எவ்வளோ அழகாக எல்லாவற்றையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா. நம்ம நல்ல கரங்களை தட்டி நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்க இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் இவங்க அமர்ந்திருந்து தேவ ஆவினால் இவங்க நடத்தப்படணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவியிலே நிதானிக்கிறான் இல்லையா. நம்ம பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்கால தலைவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். ஸோ வெரி குட், காட் பிளெஸ் யூ போ. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு நம்மளை இவங்க லீட் பண்ணுவாங்க.